श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्परायै நமஹ. இதுவரையும் திரோதான அனுபவத்தியும் ஆசிரிய அனுபவத்தி இந்த ரெண்டு அனுபவத்தையும் சாதிச்சார். அதாவது இந்த அவித்யைக்கு ஆசிரியம் எது அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது, எதை சொன்னாலும் பொருந்தாது. அதே மாதிரி இந்த அவித்யானது பிரம்மத்தை மறைச்சுடுறது அப்படின்னு நீ சொன்ன. ஆவரண ரூபமா மறைக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொன்ன. அது கூட வராது அப்படின்றத பத்தி போன ஸ்லோகத்துல சாதிச்சு முடிக்கிட்ட. இப்போ நீ இந்த அவித்தியே உன்னால கல்பிக்க முடியாதே, அவித்தியே உன்னால கல்பிக்க முடியாது. நீ எப்படி கல்பிக்க சொல்லுது? எந்த விதமா நீ சொல்ல போற? அதனால ஒரு அவித்தியை கல்பிக்கிறது கூட உன்னுடைய சித்தாந்தத்துல முடியாது. இப்ப நீ என்ன சொல்லணும்? அவித்தியைங்கிறது பொய்யானதா அல்லது உண்மையானதா அதை சொல்லு. நீ பொய்யானது அப்படின்னு சொன்னேனாக்கா, நாங்க நேத்திய போன ஸ்லோகத்துல சொன்னோம், அவித்தியை கணக்க பொய்யானதுன்னு சொன்னாக்கா ஒரு பொய்யான ஞானம் வர்றதுக்கு உண்மையான ஒரு காரணம் இருக்கணும். உண்மையான காரணம் இருக்கணும். பொய்யான ஒரு தோஷம் வருது. தோஷம் எதனால வருதுன்னாக்க தோஷத்தினால தானே பொய் வருது. தோஷம் இல்லாம நம்ம பொய்யே வராது என்னைக்குமே. நாம கூட சரி ஆத்திரம் நம்ம பேசுறோம், நாம பேசிச்சு ஏதோ சில காரணங்கள்னால பொய் பேச வேண்டியதா இருக்கு. இப்ப பொய் பேசுறது ஏன் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். இல்லாதவனாக்கா நம்ம பேச மாட்டோமே. அதனால பொய் அப்படின்னு சொன்னாலே தோஷம், அது தோஷத்தினாலதான் அந்த பொய்ன்றது உண்டாகிறது. இது எல்லா இடத்துலயும் ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு பார்த்தாக்கா இப்போ பாம்புங்கிறது பொய் அந்த இடத்துல. ஆனா அது பொய்யா இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன? தூரத்துல இருந்து பாக்குறோம், இல்ல கண்ணோட தோஷம், இருட்டு, எத்தனையோ காரணங்கள் நாம் சொல்லுவோம். அதனால இது பொய்யா தெரியறதுக்கு ஒரு தோஷம் சொல்லி ஆகணும், தோஷம் சொல்லி ஆகணும். அந்த தோஷமானது பொய்யா அல்லது சத்தியமா, உண்மையா அல்லது சத்தியமா அப்படின்னு கேட்டுக்கிறார் சுவாமி. இது பாஷ்யக்காரரே கேட்டிருக்காரு. இது பொய் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்போ அவித்தியைங்கிறது பொய் பொய்ன்னு சொன்னாக்கா அந்த அவித்தியைக்கு ஒரு தோஷம் காரணம், பொய்யானதுக்கு ஒரு தோஷம் இருக்க முடியும் காரணம். அந்த காரணம் எது அப்படின்னு திருப்பி கேட்போம். அதுக்கு ஒரு அவித்தியை நீ கற்பிக்கணும். அது சத்தியமா அல்லது பொய்யா அப்படின்னு கேட்போம். அது நீ சத்தியம் சொல்லிட்டேன்னாக்க அப்ப சித்தாந்தம். ஏன்னா நீங்க பிரம்மத்தை ஒண்டிதான் சத்தியமா ஒத்துருக்கீங்க. அதனால உங்க சித்தாந்தத்துல அது தோஷம் வந்துடும். அப்ப சித்தாந்தம் அத்வைத ஹானி வந்துடும். அத்வைத ஹானி வரக்கூடாது அப்படின்றதுக்கு போதும் அவித்தியை பொய் தான், அந்த அவித்தியம் பொய் தான் சொன்னா அந்த பொய்யான அவித்தியை உண்டாவதற்கு காரணம் என்னன்னு நான் கேட்போம். அதுக்கு நீ திருப்பி ஒரு அவித்தியை கற்பிக்கணும். இப்படி கற்பிச்சுட்டே போனேனாக்க அது என்ன ஆகும்? கடைசி பரியந்தம் சொல்லிட்டே போகும். அனவஸ்தா தோஷம் வந்துடும். இந்த அனவஸ்தா தோஷம் எல்லை இல்லாம முடிவே இல்லாம போயின்றது அது எப்படி ஒத்துக்கிறது? அதனால அது தோஷம் வந்துடும். அதனால இந்த மாதிரி உனக்கு தோஷம் வந்துருமே அப்படின்ட்டு சொன்னோம். அதுக்கு அவ என்ன சொல்றா, இல்ல இது அவித்யை, இந்த அவித்யானது தோஷமே இல்லை, தோஷம் இல்லாட்டா கூட ஏதோ ஒரு காரணம், தோஷமான காரணம், அதனாலதான் பொய்ன்னு தோன்றது. அது இல்லாம இருந்து தோன்றது, அது இல்லாம தான் தோன்றது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னியானாக்க அப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது எதுக்கு தோணணும்? பொய்யா ஏன் தோணணும்? பிரபஞ்சத்துக்கு கூட தோஷம் இல்லாமலே தோணட்டுமே. ஏன்னா நீ தான் சொன்ன இப்போ அவித்தியானது பொய் தான், பொய்யா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே. தோஷம் தான் காரணம். அது என்னதுன்னு கேட்டோம். அது நீ சொல்லிட்டு வந்தாக்கா அனவஸ்தா வந்துருமேன்னு சொன்னோம்.
அதற்கு பதில் தோஷம் இல்லாமலே இந்த அவித்யா கணக்க வரட்டும், அவித்யை தோஷம் இல்லாமலே பொய்யான அவித்யை உண்டாகட்டும் அப்படின்னு நீ சொன்ன. அப்படி சொன்னேனாக்க இந்த பிரபஞ்சமா அது மாதிரியே வந்துட்டு போட்டுமே. ஏன்னா பிரம்மமானது அவித்யைக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அது என்ன பண்ணிட்டு ஒரு அவித்யை கல்பிச்சுது. அவித்யை கல்பிச்சுட்டு இல்லாத பிரபஞ்சத்தை பிரம்மே பார்க்கறது. பிரம்மம் அவித்யை கல்பிச்சு இல்லாத பிரபஞ்சத்தை அது பார்க்கறது அப்படின்னு நீ சொன்ன. அப்போ நீ தான் சொல்ற இப்போ தோஷமே இல்லாமலே அவித்யை வரும்னு சொன்ன. அப்போ இந்த பொய்யான பிரபஞ்சம் தோஷம் இல்லாமலே வரட்டுமே. அவித்யை எப்படி தோஷம் இல்லாமலே காரணம் இல்லாமலே வரும்னு சொல்றியோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட பொய்யானது, அதுவும் காரணம் இல்லாமலே வரட்டுமே. அதனால எதுக்கு அது தனியா இது பண்ணணும்? நீ கல்பிக்கணும். ஒரு அவித்யையும் கல்பிச்சு அது பொய்யானதுன்னு கல்பிச்சு அதுக்கு தோஷம் தான் காரணம் ஆனா தோஷமே இல்லைன்னு கல்பிச்சு இப்படி வரிசையா நீ சொல்லிட்டு போகணும். கல்பனா கௌரவம் வந்துடும். அதனால ஏற்கனவே சொல்லிருக்கோம், தத்தேதோரேவ தத்தேதுத்வே மத்தியே கிம்தேன அப்படின்னு ஒரு நியாயம். அவித்யா கல்பனத்துக்கு ஹேத்து என்ன? பிரம்மன் சாட்சியா இருக்கிறது. பிரம்மத்தினுடைய சாட்சித்துவம் தான் அவித்தியை கல்பிக்கிறதுக்கு மூல காரணம். பிரம்மம் பார்க்கறது, அவித்தியை கல்பிச்சு பார்க்கறது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தை அவித்தியை கல்பிச்சு பார்க்கறதுன்னு சொன்னேன். பிரம்மன் சாட்சியா இருக்கும் இல்லையோ, அதுவே நேர பிரபஞ்சத்தை பார்த்துட்டு போட்டமே தோஷம் இல்லாமலே. பொய்யான இதை பார்த்துட்டு போட்டமே. தத்தேதோஹோ ஏவ அவித்யா கல்பனத்துக்கு ஹேதுவான சாட்சித்துவம் இருக்கு பாருங்க, அதுவே தத்தேதுத்வே இந்த ஜெகத் தரிசனம் பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு ஹேதுவா இருந்துச்சுனாக்க மத்தியே இந்த ரெண்டுத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஜெகத்துக்கும் அவித்தியினால என்ன பிரயோஜனம்? மத்தியே கிம்தேன என்ன பிரயோஜனம் சொல்லு. வேண்டாமே, கற்பிக்க வேண்டாமே. ஏன்னா நீ தான் சொல்ற அவித்தியக்கு பொய் தான். பொய்யான அவித்தியை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு தோஷம் ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்லை. காரணமே இல்லை. காரணமே இல்லாம அவித்தி தெரிகிறது அப்படின்னாக்கா காரணமே இல்லாமல் இந்த பிரபஞ்சமும் தெரியட்டுமே. காரணமே இல்லாமல் இந்த பிரபஞ்சமும் தெரிஞ்சுட்டு போட்டுமே. ஏன்னா சாட்சாத் வருமே அது. ஏன்னா நீ தான் சொல்ற காரணம் இல்லாமலே அவித்தியை தோன்றட்டும் அப்படின்னு சொன்னா அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கல்பிக்க வேண்டாம். காரணம் இல்லாமலே இந்த பிரபஞ்சத்தை பிரம்மம் பார்க்கறது, பொய்யான பிரபஞ்சத்தை பிரம்மம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதுவே சரியா போயிடுமே. அப்படி இல்ல, பிரம்ம வெதிரிக்தமான ஒரு தோஷம் தேவை. பிரம்ம வெதிரிக்தமான ஒரு தோஷம் இருக்கணும். அப்பதான் ஏன்னா பிரம்மத்தை தோஷம்னு சொல்லக்கூடாது. அது சொன்னா என்ன ஆயிடும்னாக்க ஏற்கனவே சொல்லிருக்கோம், நிரவத்தியம் நிரஞ்சனம், அதுக்கு தோஷமற்றது, ஹயப்பிரத்தனீகன் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். ஹயப்பிரத்தனீகமான பிரம்மமே தோஷம் சொல்லிவிட்டு அதுவும் கண்டனம் பண்ண போற பின்னாடி வரப்போறது இதே ஸ்லோகத்துல. அதனால நீங்க பிரம்மம் அப்படியே பார்க்கறது பிரபஞ்சத்தைன்னு சொன்னா அப்படி இல்ல, பொய்யான பிரபஞ்சத்தை பார்க்கணும். அதுக்கு பார்க்கறதுக்கு பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு தோஷம் தேவை. அதுதான் அவித்யா. அதனால அந்த அவித்தியை எதிர்பார்க்கிறது. இந்த பிரபஞ்ச கல்பனத்துக்கு அவித்தியானது எதிர்பார்க்கப்படுகிறது ஹேத்துவாக அப்படின்னு சொன்னாக்க அதற்குதான் பதில் சொன்னோம், அனவஸ்தா தோஷம் வந்துடும். இந்த அவித்தியை அந்த அவித்தியை கல்பிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு, அந்த அவித்தியை கல்பிக்கிறதுக்கு இன்னொரு அவித்தியை, இப்படி இப்படி அனவஸ்தா தோஷம் வந்துடும். அனவஸ்தா தோஷத்தை ஒத்துக்கவே மாட்டோம் யாருமே. சாஸ்திரக்காரால் பெரிய தோஷம் நமக்கே வருது. ஒரு பொய் சொன்னாக்கா 10 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு உண்மையை சொல்லிட்டாக்கா எந்த பயமும் இல்லை. அதனால இந்த அவித்யாந்தராபேட்ச வந்துருச்சுனாக்க வரிசையா தோஷம் கல்பிச்சுட்டே போனோம். கல்பிச்சுட்டே போனா அனவஸ்தா முடிவே இல்லை அப்படின்னு ஆயிடும். அதனால அது பெரிய தோஷம். அது வேண்டாம். ஏன் அப்படிலாம் கல்பிக்கணும்? நாங்க அவித்யைங்கிறது
அனாதியா இருக்குது. அனாதியா இருக்குது. அனாதியா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தோஷமே தேவையில்லை. தோஷமே தேவையில்லாதனால அதுக்கு அப்பிக்க வேண்டாம். அப்ப சுவாமி என்ன கேட்கிற, அவித்யை அனாதியாக உள்ளது, அதனால அதுக்கு இன்னொரு அவித்யை தேவைன்றது வேண்டியது இல்லை, ஏன்னா அனாதியா இருக்குது. அப்ப சுவாமி என்ன கேட்கிற, இப்ப இது பொய்யா உண்மையா சொல்லு, நீ பொய்யா உண்மையா அந்த அவித்தியை வச்சுக்கிற. நீ பொய் அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா பொய்யானதுக்கு நிச்சயம் ஒரு ஹேத்து வேணும், ஒரு காரணம் இல்லாம பொய்ன்றதே வராது. அதனால அது ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப அனவஸ்தா தோஷம் வரும்னு சொல்லிட்டோம். நீ இல்ல இல்ல பொய் இல்ல அது சத்தியம் அப்படின்னு சொல்றியா, நீ அவித்தியை சத்தியம் சொல்லிட்டியானாக்கா நித்யாபூதமான அவித்தியை அனாதி அவித்தியன்னு நீ சொல்லணும். பொய்யான அனாதியாக இருக்கிற அவித்தியன்னு சொல்லணும். அந்த பொய் இல்லைன்னு நீ சொல்லிட்ட, அது இல்லை இப்ப சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா பிரம்மத்தையும் சத்தியமா ஒத்துண்டு அவித்தியையும் சத்தியமா ஒத்துண்டு ரெண்டு சத்தியங்கள் இருக்கு. அப்போ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மங்க நாபராகன்னுட்டு எல்லாமே பொய் பிரம்மத்தை வந்து அப்படின்னு சொன்ன பாரு, அந்த சித்தாந்தத்துக்கு ஹானி வந்துடும். அந்த சித்தாந்தத்துக்கு ஹானி வந்துடும், அது பெரிய தோஷம். அது ஏன்னாக்கா உங்க சித்தாந்தம் ஆத்மீகத்த விஞ்ஞானம் தான் உண்மை, இது எல்லாம் பொய், எல்லாமே பொய் பொய் பொய்ன்னு சொல்றத பிரம்மத்தையும் சத்தியமாக ஒத்துண்டு அத மாதிரி இந்த அவித்யையும் சத்தியமாக ஒத்துண்டாக்க இது பெரிய தோஷமா வந்துடும். இது பெரிய தோஷமா வந்துடும். ஏன்னாக்க ரெண்டு சத்தியத்தை ஒத்துன்றீங்க. அத்வைதம், அத்வைதம்னா ரெண்டு இல்லாமை. ரெண்டு இல்லாமை அப்படின்னு சொல்லச்ச இப்ப நீங்க வந்து சொல்ற பிரகாரம் ரெண்டு இருந்துருத்தே, ரெண்டு இருந்துருச்சுனாக்க மீதி எல்லாத்தையும் ஒத்துன்னு போட அத்வைதம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு வந்துருச்சு, இப்போ ரெண்டு சத்தியமா இருந்து ரெண்டு சத்தியம் ஒத்துக்கிச்சு தலைக்கு மேல ஜான் போனான்னா உடம்பு போனான்னா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எல்லா தோஷங்களையும் ஒத்துக்கோங்க, எல்லாம் உண்மை எல்லாம் உண்மைன்னு சொல்லுங்க. ஜீவன் உண்மை, கர்மா உண்மை, பிரபஞ்சம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி சொன்னாக்க ஆகதோசு மதியம் மார்க்கம், எங்க மார்க்கத்துக்கு நீ வந்துட்ட, நாங்க எல்லாத்தையும் சத்தியமா வச்சுக்கிறோம். நீயும் நமக்கு சித்தாந்தத்துல பின்னாடி வரப்போறது கயத்துல பாம்புன்னு ஒருத்தன் பாக்குறான், கயத்தை பாம்புன்னு பாக்குறதுக்குள்ள சத்தியம்தான் நம்ம சித்தாந்தத்துல. ஏன் சித்தாந்தம்னா எப்படி அப்படின்னாக்க இதெல்லாம் திருவுட்கரணம் இருக்கு, பஞ்சீகரணம் திருவுட்கரணம் இருக்கிறதுனால பாம்பினுடைய அம்சம் கூட அதுல இருக்கு கயத்துல. அவன் வர்றது யாரு, எங்க அண்ணாவா ரெண்டாவது அண்ணாவா முதல் அண்ணாவா? ஏன் சந்தேகம் வந்தது? முதல் அண்ணாவா பெரிய அண்ணாவா ரெண்டாவது அண்ணாவா அப்படின்னு சின்ன அண்ணாவான்னு கேள்வி வருது. அதுக்கு ஏன் வந்து சந்தேகம்? அண்ணா மாதிரியே தம்பி இருக்காரு, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்துடுறதுனால ஏன் அது வந்ததுன்னாக்கா அண்ணாவுடைய அம்சங்கள் தம்பிக்கிட்டே வந்துடுச்சு, அதனால சந்தேகம் வருது. ஆகவே அது பஞ்சீகரண பிரக்கிரியை, அது உண்மைதான். ஆனால் விவகார லோகத்துல எப்படி இருக்கு, கயிறு கயிறு தான், பாம்பு பாம்பு தான். அதனால கயிறு பாம்பா தெரிகிறதுன்றதுக்கு நாம என்ன சொல்லிடுவோம், அந்த இடத்துல வந்து அம்சம் கயத்தினுடைய அம்சம் அதிகமா இருக்கு, பாம்பனுடைய அவயவங்கள் குறைவா இருக்கு. அதனாலதான் அது பண்ண முடியறது இல்லை. பின்னாடி சொல்ல போற ஒரு விஷயம் கியாதி விசாரம் பிரம்மாண்டமா வரப்போறது அடுத்த சரத்துல, புத்தி சரத்துல வரப்போறது. அதுல வரும்பொழுது இப்போ கிளிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு ஒருத்தன் சொன்னான், கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு சொன்னாக்கா அந்த கிளிஞ்சலை எடுத்தனால்தான் வெள்ளி அம்சம் இருக்குன்னு சொல்றியா இல்லையா? அவங்க சித்தாந்த பிரகாரம் அவ கேட்கிற அப்பொருட்சைகள் கிளிஞ்சல்ல கூட வெள்ளி இருக்கு, அப்படின்னா அதை எடுத்துட்டு வெள்ளி பாத்திரம் பண்ணேன், ஏன் நீ அது பண்ணல அப்படின்னா ஒரு பாத்திரம் பண்றதுக்கு எவ்வளவு அம்சங்கள் தேவையோ எவ்வளவு பாகம் தேவையோ அவ்வளோ இல்லை, அவ்வளோ இல்லாததுனால ஏதோ குறைவா இருக்கு. குறைவா இருக்கிறதுனால அது கொஞ்சம் நமக்கு பழிச்சு லேசா தெரிஞ்சுது, வெள்ளி மாதிரி தெரியுது.
உண்மையிலேயே அது வெள்ளி கிடையாது, வெள்ளி இல்லை, வெள்ளி அதிகமா இல்லை. அதிகமா இல்லாததுனால அங்க வெள்ளி பாத்திரமா பண்ண முடியறது இல்லை அப்படின்னு சமாதானம் சாதிச்சார் பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்ஞாசாதிகள். ஆகவே நம்ம சித்தாந்தத்துல அனைத்தும் உண்மை. எங்க சித்தாந்தம் அப்படி ஆயிடும். நீ அதை மாதிரி வச்சுக்கிறியா? இந்த பிரபஞ்சமே உண்மையானது அப்படின்னு வச்சுன்னு போ. வெறும் எல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு பிரம்மத்தை மட்டும் உண்மைன்னு சொன்னேன். அப்போ காரணம் இல்லாமல் ஒன்று தோன்றுகிறது அவித்யை அப்படின்னா அனாதியா இருக்குன்னு வர சொன்னா அதுவும் உண்மைன்னு சொல்லணும். சத்தியமான அவித்யை அப்படின்னு சொல்லணும். சத்தியமான அவித்யன்னு சொன்னேனாக்க அதையும் நீ என்ன பண்ணணும்னாக்க ரெண்டு ஒத்துன்றதா ஆயிடுறது. அதனால உனக்கு அத்வைத பங்கம் வந்துடும். சரி, பிரம்மந்தான் அவித்தியை கல்பிக்கிறது, பிரம்மந்தான் அவித்தியை கல்பிக்கிறது. கல்பிச்சுட்டு அந்த பிரம்மமே பிரபஞ்சமா பாக்குறது, பிரபஞ்சத்தை பொய்யான பிரபஞ்சத்தை பாக்குறது. பிரம்மமே அவித்திய கல்பிச்சது, அந்த அவித்தியினால இந்த பிரபஞ்சத்தை பொய்யான பிரபஞ்சத்தை பாக்குறது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? அவித்யைக்கு கேது தோஷம் ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, அந்த தோஷம் எதுன்னா பிரம்மந்தான் அப்படின்னு ஆயிடும். அவித்யைக்கு தோஷம் எதுன்னா பிரம்மந்தான் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி எடுத்துட்டு போட்டுமே, தோஷசப்த வாச்சியமா பிரம்ம இருக்கு. ஆக இப்ப என்ன எடுத்து, பிரம்மம் சத்தியமான பிரம்மம் அது பொய்யான அவித்யை கல்பிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. பிரம்மம் அதே கல்பிக்கிறது. கல்பிச்சுட்டு அந்த பிரம்மமே பொய்யான தன்னால கற்பிக்கப்பட்ட பொய்யான அவித்யை, அந்த பொய்யான அவித்யினால பொய்யான பிரபஞ்சத்தை பார்க்கிறது. அந்த அவித்யை போயிடுச்சுன்னாக்க அப்போ இது வந்துடுறது, மோட்சம் வந்துடுறது அப்படின்னு நீ சொல்லணும். இப்ப அந்த மாதிரி சொல்றேன். அப்படி கேட்ட அப்படி சொன்னேனாக்கா பெரிய தோஷம் வந்துடும். பிரம்மன் தான் தோஷம்னு அர்த்தம் எடுத்துக்கும். பிரம்மன் தான் தோஷஸ்தானத்தில் இருக்கு. தோஷமற்ற பிரம்மம் தோஷ வாட்சியமா இருக்கு, தோஷபத வாட்சியமா இருக்கு. அதனால பிரம்மன் தான் தோஷத்தை கல்பிக்கிறது அப்படின்னா பிரம்மன் தான் தோஷம்னு ஆயிடும். பிரம்மன் தான் தோஷம்னு சொன்னேனாக்க அப்போ பிரம்மம் நித்தியமா அல்லது அனித்தியமா? நாம என்ன சொல்றோம் எல்லாரும்? அதவரா ஏயா ததக்ஷரம் அதிகம் எதே நித்தியம் விபும் அப்படின்னு நித்தியம்னு அங்க இருக்கு. அது மாதிரி நித்தியோ நித்தியானாம் சேதனா சேதனானாம் சொல்லி நித்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்பொழுதும் இருக்கிறவனவன், விகாரமற்றவன், எப்பொழுதும் இருக்கிறவனவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மம் நித்தியமா இருக்குது. நித்தியமா இருக்கிறதுனால இந்த அவித்யை கல்பிக்கிறதுன்றது எப்பொழுதும் இருக்கும்னு அர்த்தம். அப்ப அவித்யா சாட்சித்துவம் கூட, அவித்யைக்கு சாட்சியா இருக்கிறது பிரம்மன் தான், அதுக்கு கல்பகனா இருக்கிறது. அவித்யை கல்பிக்கிறதும் பிரம்மன் தான்றதும் நிச்சயமாயிடும். நிச்சயமாயிடும். ஏன் அப்படின்னாக்க பிரம்மன் தானே அவித்யை உற்பத்தி பண்றது. அது எப்ப நிறுத்தும் யாருக்கு தெரியும்? எப்படி நிறுத்தும்? அது நிறுத்தாதே. அது எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கும். அதுவும் நித்தியம். அனாதியான அவித்தியும் நித்தியம். அது பொய்யா இருந்தா கூட நித்தியம். அதை இந்த பிரம்மமானது கல்பிச்சுட்டு இருக்கு. அப்படியானாக்க பிரம்மம் நித்தியம், தோஷமான பிரம்மம் நித்தியம், அதனால கல்பிக்கப்பட்ட அவித்தியம் நித்தியம், அந்த அவித்தியினால பார்க்கப்படுகிற பிரபஞ்சமும் நித்தியம் அப்படின்னு ஆயிடும். அப்போ எப்ப மோட்சம் வரும்? அனிர்மோக்ஷ பிரசங்கம் வந்துடும். மோட்சமே வராது. மோட்சமே வரும் அப்படின்னு நீ சொல்ல, மோட்சமே வராது. ஏன்னா இப்போ நீ சொன்ன பிரகாரம் பிரம்மமே தன்னுடைய அவித்தியினால சம்சரிக்கிறது, தன்னுடைய ஞானத்தினால மோட்சத்தை அடையிறது அப்படின்னு நீ சொல்ற. இந்த பிரம்ம விவர்த்தவாதம் சொன்ன பாருங்க, முன்னாடி வந்தது. பிரஜாத்தையோ நோக்கம் சொன்னார் அவர் சொல்ற விவர்த்தவாதம் சொல்லச்சு, பிரம்மமானது தன்னுடைய அவித்தியினால சம்சரிக்கிறது, சம்சாரத்தை அடைகிறது, தன்னுடைய வித்தியினால அது மோட்சத்தை அடைகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ
அவித்யா அவித்யினால பிரம்மத்துக்கே பிராந்தி வந்தது. அதனால இந்த பிரபஞ்சத்தை பார்க்கறது அது. ஏன்னா பிரம்ம உண்மையிலே இல்ல, அது ஜெகத் உண்மையிலே இல்ல, பிரம்ம ஒண்டிதான் இருக்குது. ஜெகத்து இல்ல, இல்லாத ஜெகத்தை அவித்யினால பிரம்மம் பார்க்கறது. அப்போ இல்லாத ஒரு பிரபஞ்சத்தை இல்லாத பிரபஞ்சத்தை பார்க்கறதுங்கிறது எதனால? தோஷத்தினால தானே. நீ என்ன சொன்ன? தோஷமே பிரம்மன் தான் அல்லது அவித்யா தான் தோஷம். அவித்யை தோஷம் அப்படின்னு சொன்னாக்க அவித்யை சத்தியமா பொய்யான்னு கேள்வி கேட்டோம். நீ சத்தியம் சொன்னாக்க அவித்யை சத்தியம் அவித்யை அப்படின்னு சொன்னாக்க அத்வைத பந்தம் வந்துடும், தோஷம் சொல்லணும். அதனால அது பொய்ன்னு சொன்னேன். அந்த அவித்யைக்கு சாட்சியா இருக்கிறது யாரு? அந்த அவித்யைக்கு சாட்சித்துவம் தோஷாந்திரம் எது அப்படின்னா நீ அனவஸ்தா தோஷம் வந்துருன்னு சொன்னோம். அல்ல பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டியானாக்க, காரணம் பிரம்மன் தான் சொன்னியானாக்க அந்த பிரம்மத்துக்கே எல்லாம் வந்துடுச்சு. பிரம்மன் தான் சர்வதோஷ காரணம். இப்ப சர்வதோஷ நிவாரணி அப்படின்றது போயிடுச்சு, சர்வதோஷ காரணம் அப்படின்னு வந்துடுச்சு. பிரம்மன் தான் சர்வதோஷ காரணம். அப்படி வந்துருச்சுனாக்க அந்த அவித்யை எப்பதான் நீங்க தள்ளுவீங்க? எப்பதான் அவித்யை போகும்? எப்பொழுது அவித்யை போகுமோ அப்பதானே மோட்சம் வரும். இப்ப அது வரலையே, ஏன்னா அவித்யே வரத்துக்கு பிரமேயம் இல்லை. இங்க பிரமேயம் வரல. ஏன் அப்படின்னா அவித்யை போகிறதுக்கு பிரமேயம் இல்லை. எப்பொழுதும் பிரம்ம இருக்கு, எப்பொழுதும் பிரம்ம இருக்கிறதுனால அதுதான் தோஷ காரணம். அது எப்பொழுதும் அவித்தியை கல்பிச்சுருக்கு. எப்பொழுதும் அவித்தியை கல்பிச்சதுன்னாக்கா எப்பொழுதும் ஜெகத் தரிசனம் இருக்கு, பிரபஞ்ச தரிசனம். பிரபஞ்ச தரிசனம் எப்பொழுதும் இருந்ததுன்னாக்கா இந்த அவித்தியே போகாது. அதனால மோட்சமே வராம போயிடும். மோட்சமே வராம போயிடும். மோட்சமே வராம போயிடுச்சுன்னாக்க இவ்வளவு வேதாந்தங்கள்லாம் எதுக்கு பாடுபடுறது? இதுல பகவத்கீதையில் வரும், திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோபவார்ஜுனா அப்படின்னு சொன்னோம். வேதங்கள் எல்லாத்தையும் சொல்றது, ஆனா சிற்றின்பத்தை காமிச்சு பேரின்பத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த வேதமானது அல்ப சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் காமிச்சது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்க மிஸ்ர சத்வம், மிஸ்ர ரஜசு, மிஸ்ர தமசு, இந்த 3 குணங்கள்னால வர்றது. அதெல்லாம் அல்ப விஷயங்கள்லாம் ஆசைப்படுறமே, அல்ப விஷயங்கள்லாம் ஆசைப்படுறது கொஞ்சம், இதெல்லாம் ரொம்ப நீச்சமான விஷயங்கள். காரணம் என்ன? முக்குணங்கள் படுத்துற பாடு பிரகிருதி சம்பந்தத்தினால. ஆனால் நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனா, நீ அதுல போகாத, மோட்சத்துக்கே நீ பிரவர்த்திச்சிடும் அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால எனக்கு மோட்சம் ஓணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அல்ப விஷயங்களை நான் போகவே கூடாது. அல்ப விஷயங்களை நான் போனேன்னாக்க எனக்கு மோட்சமே சித்திக்காது. இப்ப சுவாமி என்ன அதுக்குதான் இந்த வேதாந்தங்கள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்மஸ்வரூபத்தை பத்தி உபதேசிச்சு அந்த பிரம்மத்தை அடைவதுதான் மோட்சம்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு உபாயமா இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியைகள்லாம் உபதேசிச்சு எப்படி எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அவ்வளவு பண்றதுதே. இந்த வேதாந்தத்தை நீ இது பண்ண போறேன், வாக்கியார்த்தம் சொல்றேன், அதுக்கு எல்லா விஷயங்களையும் நான் சமன்வயப்படுத்துறேன்னு ஆரம்பிச்சுட்டு நீ என்ன பண்ணிட்ட? இப்போ பிரம்மமே தோஷம்னு முடிச்ச. பிரம்மமே தோஷம்னு முடிச்சுட்டு அந்த தோஷத்தினால அவித்தியை உண்டாச்சு, அந்த அவித்தியினால பிரபஞ்சம் தெரிகிறது, அது நித்தியமா இருக்குது அப்படின்னு தான் ஒத்துன்ற. நீங்க அப்ப நித்தியமா இருக்குன்னு ஒத்துண்டையானாக்க அப்ப எங்க முடியும்? எப்ப இந்த பிரபஞ்சம் முடிகிறது? எப்போ அவித்திய போகும்? எப்போ பிரம்மத்துக்கு தோஷம் போய் பிரம்மம் சுத்தமாக மாறும்? அதனால இந்த மோட்ச சாஸ்திரத்துக்கு
யோசனம் வந்த வேதாந்தமே வியர்த்தமா போயிடுவேன். பாஷ்யக்காரர் ஆனந்தமயாதிகளத்துல பரியாசம் பண்றார். நீ சொல்ற பிரகாரம் போ, ரொம்ப நன்னா இந்த வேதாந்த சாஸ்திரமானது ஜனங்களை சம்சாரிகள் எல்லாம் நல்லா காப்பாத்துறது போ அப்படின்னு பரியாசம் பண்றார். காரணம் சாஸ்திரம் வந்ததே நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோசரம் தான், நம்மளை உஜ்ஜீவிக்க வைக்கணுன்றதுக்கோசரம் தான் வந்திருக்குது. நீ அதையே அங்கீகரிக்கலையே. அதையே அங்கீகரிக்காதனால உனக்கு எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த அவித்யை கல்பிக்கவே முடியாது. இல்லைன்னா சாஸ்திரம் போயிடும். சாஸ்திரம் போயிடுச்சுன்னாக்க உனக்கு எப்படி இதை கல்பிக்க முடியும்? எந்த மாதிரி பார்த்தாலும் இந்த தோஷம் அப்படியே நிற்கும். தோஷம் நின்றதுன்னாக்க மோட்சமே கிடைக்காம போயிடும். அதனால சாஸ்திரமே உனக்கு விருத்தமா போயிடும், உன்னுடைய தர்க்கம் உனக்கு விருத்தமா போயிடும். அதனால இந்த அவித்தியை கல்பிக்கிறதுன்றதையே விட்டுனேன். உன்னால கல்பிக்க முடியாது. அது அவித்தியை கல்பிக்கிறது அப்படின்றதே பொருந்தாது. பொருந்தாத விஷயத்தை எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு நீ சொல்ல பார்க்கிற? அதனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவித்யா கல்பனை பொருந்தாதுன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாற்பயத்தை பார்க்கலாம். தோஷாபாவேபி அவித்யா ஸ்புரதி யதி ததः கிம் ந விஸ்வம் ததா ஸ்யாத் சாச்சான்யாம் கல்பிகாம் சேத் அபிலஷதி ததா சாபி சேதி அவ்யவஸ்தா நாபேக்ஷா சேத் அநாதேஹ அகலுஷதிஷணா கோச்சரத்வா சதி ஸ்யாத் பிரம்மைவ அஸ்யாஸ்து தோஷோ யதி நபி விரமேத் பிரம்மணோ நித்யபாவாத். பாருங்க, தோஷாபாவி அவித்யை தோணுகிறது. அவித்யை சரி வந்துடுறது, ஆனால் அது தோஷம் இல்லாமலே வருது. தோஷாபாவை தோஷம் இல்லாமலும் அவித்யானது அவித்யா மித்யாபூதா அவித்யா பொய்யான அவித்யானது எதிஸ்புரதி அது பாசிக்கிறது, நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா ததஹ அதனால தர்ஹி அப்படியானாக்கா விஸ்வம் இந்த பிரபஞ்சமானது ததா கிம் நஸ்யா அதுவும் காரணம் இல்லாமலே வரட்டுமே. ஏன்னா இதுதான் யுக்தி. பொய் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஹேது ஒரு சொல்லியே ஆகணும். தோஷம் இல்லாமல பொய் வராது, தோஷம் இல்லாமல் பொய்யே வராது. இப்போ தோஷம் இல்லாமலே காரணம் இல்லாமலே இந்த பொய்யான அவித்யை தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாக்க அப்ப பிரபஞ்சம் கூட பொய்யான பிரபஞ்சம் அவித்தியினால தோன்றது நீ ஏன் கற்பிக்கணும்? அதுவும் சாட்சாத் பொய்யாவே தோன்றட்டுமே. எப்படி ஹேத்து இல்லாமலே காரணம் இல்லாமலே பொய்யான அவித்தியை வாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட அந்த மாதிரியே பாசிக்கிட்டோமே காரணம் இல்லாமல். அப்ப அவித்தியை கற்பிக்க வேண்டாமே. விஸ்வம் ஜெகது ததா கிம் நஸ்யா புதோன பாசேத தோஷம் இல்லாமலே கூட இந்த பிரபஞ்சமானது தோன்றட்டுமே நமக்கு. அதனால நீ இப்போ கல்பிக்கிறது வேண்டான்ற அவித்யைக்கு சாட்சியா இருக்கக்கூடியது பிரம்மம். அதாவது பாக்குறது பிரம்மம் தானே பாக்குறது. அவித்தியை கல்பிச்சது, அவித்தியை கல்பிச்சு அதன் மூலமாக பிரம்மமானது பிரபஞ்சத்தை பார்க்கறது, பொய்யான பிரபஞ்சத்தை பார்க்கறது. அதனால அவித்யா கல்பனையே வேண்டாம். ஜெகத் பிரம்மமானது பிரம்மத்துக்கு நேரம் வரட்டுமே. ஏன்னா தத்தே தோரேவ தத்தே மத்திய கிம்தேனன் நியாயம் அதை கொண்டு சொல்றாரு. அதனால சாட்சாதாகவே பிரம்மத்துக்கு ஜெகத் பிரம்ம வந்துட்டுமே, அதுக்கு அவித்தியன்னு ஒண்ணு நீ கல்பிச்சு எதுக்கு உடனே சமப்படுற அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் இல்ல பிரம்ம விதிரிக்தமான தோஷம் இல்லாமல் இது வராது, அதனால அவித்தியன்றது ஒண்ணு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க சாச்சே இந்த அவித்தியம் அந்யாம் இன்னொரு கல்பிக்கப்பட்ட அவிழது சேத் ஒரு தோஷத்தை, அது தோஷம்னா அவித்தியம் தான் அர்த்தம்.
அப்படி சொன்னையானாக்கா, அபேட்சிக்கிறதுன்னு சொன்னையானாக்கா, ஸ்தாபிச்சே இந்த மாதிரி கற்பிக்கப்பட்ட அவித்ய கூட ததா எல்லாமே அவ சித்தாந்தத்துல பொய்ன்னு சொல்லியாச்சு. என்ன பொய்ன்னு சொன்னாக்க, ஒரு அவித்தியை உற்பத்தி ஆச்சு, அந்த அவித்தியைக்கு காரணம் இன்னொரு அவித்தியை, அந்த அவித்தியைக்கு இன்னொரு அவித்தியை, ஏன்னா எல்லாம் பொய் தானே. அப்போ அனவஸ்தை வந்துருமே. அது எது? இந்த காரணத்தினால அனவஸ்தா அவித்யா பரம்பரை தான் வரும். எல்லாம் பொய்யான பரம்பரை. பொய்யான பரம்பரை வந்ததுன்னா அது பெரிய தோஷம். அனவஸ்தான்றது அனவஸ்தா இல்ல இல்ல. நாங்க என்ன சொல்றோம், இது அவித்யங்கிறது அனாதியா இருக்கு. அனாதியான அவித்யைக்கு இன்னொரு அவித்தியை எதுக்கு எதிர்பார்க்கணும்? அது வேண்டாமே. அனாதியான அவித்யைக்கு இன்னொரு அவித்தியை தேவையில்லை அப்படின்னு சொன்னேனாக்கா, காரணம் இல்லாமல் உண்டாகிறது அப்படின்றது சுத்தமான ஞானத்துக்கு தான் பொருந்தும். அசுத்தமான ஞானத்துக்கு அது பொருந்தாது. இதுதான் சுதப்பிராமான்யம் சொல்ல போறோம் பின்னாடி. காரணம் இல்லாமலே பிராமான்யம் வந்துடும். ஒருத்தரை பார்க்கிறோம், பார்த்த உடனேயே இவர் நல்லவர் அப்படின்னு தோன்றது. அதே இன்னொருத்தரை பார்க்கச்சேவே நமக்கு தோணி இருந்தது, இந்த மனுஷங்கிட்ட நம்பலாமா கூடாதா அப்படின்னு சந்தேகம். ஏன் அது? ஒருத்தரை பார்த்த உடனேயே இவர் நல்லவர்னு தோன்றது. இன்னொருத்தரை பார்க்கச்சே வரல. ஏன் வரலன்னா, அந்த மனுஷனுடைய குணாதிசயம் நமக்கு தெரிஞ்சு விடுறது. அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு மோசமானவர் அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சு விடுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காரணம் இருக்கவே தான் அவர் அப்பிராமாணிக்கர், அவர் விசுவாச அருகல் இல்லை அப்படின்னு தோன்றது. நம்ம சித்தாந்தத்துல அத்வைதிகளும் சரி, நாமளும் சரி, அது மாதிரி மாத்வாலும் சரி, அது மாதிரி சாங்கியனும் சரி, மீமாம்சனும் சரி, பிராமான்யமானது காரணம் இல்லாமலே தெரியும். அதுக்கு காரணமே இருக்க வேண்டியது சுதப்பிராமான்யம் அப்படின்னு. அதே அப்பிராமான்யமானது பரதப்பிராமான்யம், பரதகா அப்பிராமான்யம். தோஷம் இருந்தாதான் அப்பிராமான்யமே தெரியும். அதுதான் சொன்னோம், கயத்துல பாம்பு. ஏன் அந்த பாம்புன்றது ஞானம் தப்பாச்சு அப்படின்னாக்க, அது தோஷத்தினால உற்பத்தி ஆச்சு. நமக்கு அப்புறம் தெரிஞ்சு விடுறதா இல்லையா? ஏன்னா ஒருத்தன் சொல்றான், நாயம் சர்பக ரஜுரேஷா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். நாயம் சர்பக ரஜுரேஷான்றது ஞானமானது ஒருத்தன் சொன்னவனு நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஆப்த வாக்கியம் பிரமாணம் அவன் சொல்லிட்டான், அதனால இது பாம்பு இல்லை, கயிறு தான், அதனால அயம் சர்பக அப்படின்னு ஞானம் வந்தது. அது பொய்யானது, தவறானது, அப்பிரமாணமானது அப்படின்னு வருது. அதனால தோஷமற்ற ஒரு அதாவது காரணமில்லாத ஒரு விஷயத்தினால இத மாதிரி உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அவித்தியை உண்டானது அனாதியா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அது சுத்த ஞானமா இருக்கும், சத்தியமா இருக்கும். அது சொல்ற அவித்யா அபேட்சா, இன்னொரு அவித்தியினுடைய அபேட்சையானது கிடையாது அப்படின்னு சொன்னேனாக்கா, அகலுஷித திஷணா கோச்சரத்வா. கலுஷிதம் என்ன? தோஷஜன்யம், தோஷத்தினால சேர்ந்ததுன்னு அர்த்தம். அகலுஷிதம்னா தோஷமற்றது. அந்த மாதிரி ஞானத்துக்கு விஷயம். திஷணா அப்படின்னா ஞானம், கோச்சரத்வாத் அப்படின்னா விஷயமா இருக்குன்னு அர்த்தம். அதாவது தோஷமற்ற ஞானத்துக்கு அவித்தியானது விஷயமாகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தோஷமற்ற ஞானத்துக்கு விஷயம் வருது பாருங்க, அது என்னைக்கும் சத்தியமா இருக்கும். அது அதனால தோஷமற்ற இதுக்கு சத்தியமா தான் இருக்கும் அந்த மாதிரி ஞானம். அதனால தோஷஜன்ய ஞான விஷயமா இல்ல, தோஷ அஜன்ய ஞான விஷயமா இருக்கு. தோஷத்தினால உற்பத்தியான ஞான விஷயம்னு இல்ல, தோஷமற்ற ஞானத்தினால சுத்தமான பிராமணிகமான ஞானத்தினால உற்பத்தி ஆச்சுன்னு அர்த்தம். அதனால சா வித்யா, அந்த வித்யானது சதி உண்மையா இருக்கும், அது சத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். எழுந்து போட்டவே அப்படின்னு நீ சொல்ல முடியாது.
சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அத்வைத பங்கம் வந்துடும். அத்வைதமானது பங்கத்தடங்கிடும். ஏற்கனவே சொன்னோம். ஏன்னா பிரம்மமானது ஒண்ணுதான் உண்மையா இருக்கு, மீதி எல்லாம் பொய்யா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே நீ சொல்லியிருக்க. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு அது விரோதம் வந்துடும். அதனால இது தோஷம். இதெல்லாம் நாங்க வேற மாதிரி சொல்றோம். இப்ப நீ சொன்ன மாதிரி தோஷம் இல்லாம பொய்யானது உண்டாகாது. அவித்யை பொய் தான், அனாதியா இருக்கு. அதுக்கு காரணம் இன்னொரு அவித்யை வேண்டாம், நித்தியமா இருக்கக்கூடிய பிரம்மமே இருந்துட்டு போட்டுமே, அதுவே கல்பிக்கிறது. பிரம்மமே அவித்தியை கல்பிச்சு சொல்வது அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த தோஷபத வாச்சியமா இருக்கிறது எதுன்னாக்க பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றோம். பிரம்மன் தான் சாட்சியா இருக்குது, கல்பிக்கிறது. அதனால அஸ்யாக இந்த அவித்தியைக்கு பிரம்மைவ தோஷா, பிரம்மமே தோஷம் கல்பகம், பிரம்மன் தான் கல்பிக்கிறது, அதுதான் தோஷமே. அதனால தோஷஸ்தானத்துல எது இருக்குன்னாக்கா பிரம்மன் தான். இது எதி இப்படின்னு நீ சொன்னியானாக்க பிரம்மனாக நித்தியபாவா, பிரம்மம் எப்பொழுதும் நித்தியமா இருக்கு, எப்பொழுதும் இருக்காது. அதுக்கு நித்தியத்துவம் சாஸ்திர சம்மதம், யுக்தி சம்மதம், நீயும் ஒத்துண்டிருக்க, நித்தியம்னே நீ ஒத்துண்டிருக்க. அப்படி ஒத்துண்டிருக்கிறதுனால அவித்யா சாட்சியா இருக்கிறது பிரம்மம், அதுவும் நித்தியமா இருக்கும். ஏன்னா பிரம்மத்துக்கிட்ட எது இருக்குதோ அது நித்தியம். ஏன்னா அவனே ஒத்துண்டிருக்கான். பிரம்மம் அப்படின்னா சுயம் பிரகாசம், ஞானம்தான் பிரம்மம், அது சுயம் பிரகாசம். ஞானமும் நித்தியம், அதுகிட்ட அது சுயம் பிரகாசம் எப்பொழுதும் பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது நித்தியம்னு அவன் ஒத்துண்டிருக்கான். அதனால அவித்யைக்கு சாட்சியா இருக்கிறதுன்றது கூட ஒரு தர்மம் தானே, அதுவும் நித்தியமா இருக்குது. அது நித்தியமா இருக்கிறதுனால எப்பொழுதும் அவித்தியை அது பார்த்துட்டே இருக்கும், கல்பிச்சுட்டே இருக்கும். அதனால அதுவும் நித்தியமா போயிடும். அதனால நச்சு விரமையே, அது இருந்து விடுபடவே விடப்படாது, அது இருந்து விலகி வராது, எப்பொழுதும் அவித்தியை கல்பிச்சுட்டே இருக்கும். அப்போ அவித்தியை எப்பொழுதுமே இருக்கு, நிவர்த்தியே ஆகாத வித்தியை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அனிர்மோட்சம் ஆயிடும், மோட்சமே இல்லைன்னு ஆயிடும். எல்லாரும் கஷ்டப்படுறது அதுக்கு தானே, எல்லாரும் கஷ்டப்படுறது அதுக்கு தானே, அதுவே போயிடும். அதனால அவித்திய நீ கல்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன்னாக்க அதுக்கு ஹேத்து சொல்லு. ஹேத்து சொல்லணும்னாக்க அதுக்கு இன்னொரு அவித்தியன்னா அனவஸ்தா. அது சத்தியமா இருக்குன்னு சொன்னாக்கா அத்வைத பங்கம். அனாதியா அது சத்தியமா இருக்குன்னு சொன்னாக்கா அத்வைத பட்சத்துக்கே பங்கம் வந்துடும், தோஷம் வந்துடும். சரி, பிரம்மத்துக்கே தோஷம் வரட்டும், பிரம்மத்துக்கே தோஷம், பிரம்மமே தோஷத்தை கல்பிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க பிரம்மமானது நித்தியமா இருக்கு, எப்பொழுதும் நித்தியமா இருக்கிறதுனால பிரம்மம் அது இந்த அவித்தியை போக்கடிக்காது. அப்போ பிரம்மத்துக்கு எப்பொழுதும் அஜ்ஞானம், அது அஜ்ஞானத்தை கல்பிச்சுட்டே இருக்கு அவித்திய, அதோட பலன் இந்த பிரபஞ்ச தரிசனம் நடந்துட்டே இருக்கு. அதனால யாருக்குமே மோட்சம்னே வராது. அதனால அனைத்து சாஸ்திரங்களும் வியர்த்தமா போயிடும். வியர்த்தமா போயிட்டதுனால இந்த மையத்தை நீயே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருமே மோட்சத்தை அடையணும்னு தானே பிரவர்த்திக்கிறா. அதனால அதுக்கு விரோதம் வந்துடும். ஆகவே உன்னால அவித்தியை எப்படி இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் கல்பிக்கவே முடியாது. அவித்யா கல்பனம் பொருந்தவே பொருந்தாதது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிறார் சுவாமி. இப்ப இந்த ஸ்லோகத்தை திரும்பி சேர்க்கலாம். தோஷா பாவேபி அவித்யா ஸ்புரதி யதி ததஹ கிம் ந விஸ்வம் ததா ஸ்யாத் சாச்ச அன்யாம் கல்பிகாம் சேத் அபிலஷதி ததா சாதி சேதி அனவஸ்தா. அதாவது அவ்யவஸ்தா, சாபிஜேத் அவ்யவஸ்தா, சாபிஜேத் அவ்யவஸ்தா, அவ்யவஸ்தையா போயிடும், வியவஸ்தையே இருக்காது. நாபேக்ஷா சேத் அநாதே அகலுஷதிஷணா கோச்சரத்வாத் சதி ஸ்யாத் பிரம்மைவ அஸ்ய அஸ்து தோஷோ யதி நது விரமே பிரம்மணோ நித்யபாவாத்.
कविदार्तिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।